ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். தமிழையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மற்ற டெக் சேனலை பார்த்தோ இல்லை எனக்கு தெரியாமலோ நான் சொல்லலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம யூடியூப்பில் நம்ம டயத்தை இன்வெஸ்ட் பண்ணால் நல்லதா, ஃபேஸ்புக்கில் இன்வெஸ்ட் பண்ணால், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு டக்குன்னு ஏர்னிங் வருன்றது தான் உங்கள் கூட நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? அதனால் வீடியோவை ஒவ்வொரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான விஷயம் நிறையா சொல்லியிருக்கேன். மற்ற சேனலில் சொல்லாததை விட நான் அதிகமாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்தளவு கோத்ரூ பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நான் எப்பயுமே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்றது. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபேஸ்புக் பற்றி நம்ம பேசுவோம். ஃபேஸ்புக் பற்றி பேசுவோம், யூடியூப் பற்றி பேசுவோமான்னு கேட்டிங்களா? ஃபஸ்ட்டு யூடியூப் தான் பேசுவேன். நான் யூடியூப் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி. சரிங்களா? யூடியூப்பை பொறுத்தளவு நம்ம போடுற வீடியோவில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்றது நம்ம போடுற கண்டென்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு சில பேர் 2 வீடியோலையே 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இருக்கணும். சரிங்களா? ஃபேஸ்புக்கில் அந்த மணி கிடையாது. இப்போ ஒரு 10,000 ஃபாலோவர் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வெறும் 5,000 ஃபாலோவர் இருக்கணுமா. அது போக ஃபேஸ்புக்கில் சில பாலிசிஸ்லாம் இருக்குது. அது அந்த விதிமீறலை நம்ம மீறிட்டோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் வராது. சரிங்களா? அமௌண்ட்டை சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணி வந்துட்டு இருந்தாலுமே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் யூடியூப்பில் அந்த மணி கிடையாது. நம்மளுக்கு பேசிக்கே எப்படின்னா 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதை ஈஸியாக எப்படி டார்கெட் பண்ணுறது, அப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதையும் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். நான் முக்கியமானதான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வாங்க இப்போ நம்ம யூடியூப் பற்றி பார்க்கலாம். யூடியூப்பை பொறுத்தளவு என்ன சொல்லியிருந்தேன், டாபிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாகவே ஏர்ன் பண்ணிடலாம். அதான் உண்மை. எல்லோரும் என்ன வீடியோ போடுறாங்க, டக்குன்னு நான் எடுக்கிற வீடியோவை உடனே அப்லோட் பண்ணிடுறாங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வியூஸ் போகலையே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாங்க. பட் ப்ராப்பராக நம்ம எப்படி அப்லோட் பண்ணுமோ அப்படி அப்லோட் பண்ணால் கண்டிப்பாக ரீச் ஆகும். யூடியூபே நம்மளோட வீடியோ எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதான் உண்மை. எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருப்பீங்க. இப்போ வாட்சிங் ஹவர்ஸ் யாராலுமே ரீச் பண்ணியிருக்க முடியாது. அந்த வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி லைவ் தாங்க. ஆனால் நீங்கள் லைவை சும்மாலாம் இது பண்ண முடியாது. லைவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு மன தைரியம் வேணும். சரிங்களா? லைவில் எப்படிப்பட்ட கமெண்ட் வேணால் வரும். கமெண்ட்டை நீங்கள் மட்டும் லைவில் நீங்கள் மட்டும் அந்த வர கமெண்ட்டை பார்க்குற மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதனாலே பிரச்சனை கிடையாது. அப்படி எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நிறைய கமெண்ட்ஸ் வரும். நம்ம பேச மட்டும்தான் அவங்களுக்கு நம்மளோட ஆடியன்ஸுக்கு போய் டக்குன்னு ரீச் ஆகும். நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் கூடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி லைவை தான் நான் சூஸ் பண்ணேன். லைவில் தான் நான் டெய்லி லைவ் போட்டுருவேன். அப்படி தான் லைவ் போட்டு எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லுவான், எனக்கு வெறும் இத்தனை நாளில் நான் இடையில யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்து போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இடையில நிறுத்திட்டேன் வீடியோ போடுறதுக்கு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ 365 நாள் வரைக்கும் பார்த்தீங்களா, நான் போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அதே வருஷம் எண்டாகுள்ள. அப்போ எனக்கு போன வருஷத்துக்குள்ள ஒரு வீடியோக்குள்ள 25K வியூஸ் போயிருந்துச்சு, ஃபுல் வீடியோக்கே. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தரேன், இப்போ போய் பாருங்கள். அந்த வீடியோக்குரிய வாட்சிங் ஹவர்ஸ் எனக்கு அப்படியே இந்த ஒரு வருஷம் 360 அந்த நாள், ஒரு வருஷத்தோட அந்த நாள் முடியுது பார்த்தீங்களா, அந்த 365 நாள் முடிஞ்சு 362 நாள் ஆரம்பிக்கும் போதே எனக்கு அந்த வாட்சிங் ஹவர்ஸ் பூரா கட் ஆயிருச்சு. அதான் உண்மை. நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பத்தில் இருக்கவங்களுக்கு இது தெரியாது. நம்ம அந்த 1 இயர்க்குள்ளே நம்ம இதை அச்சீவ் பண்ணலைன்னா நம்ம இவ்வளோ அந்த 1 இயர் ஃபுல்லாக பண்ண ஒர்க்கு ஃபெயிலியர் ஆகிரும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படியே இருப்பாங்க, பட் அந்த வாட்சிங் ஹவர்ஸ்ன்றது நம்மளுக்கு போயிடும். அதனால தான் அந்த 1 இயர் ஃபுல்லாக நம்ம எப்படியாவது நல்ல ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எப்படி தெரியுமா, நீங்கள் டாபிக் செலக்ட் பண்ணணும்.
இந்த உலகத்தில் பாசிட்டிவை விட நெகட்டிவ்க்கு தான் வைப்ரேஷன் அதிகம். உங்களோட வீடியோக்குள்ளே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலுமே ஒரு சின்ன ஹிண்ட்டாகவும் நம்ம வந்து டாப்பிக்கில் இதில் தம்ப்லைனில் வந்து நம்ம நெகட்டிவ் கொடுத்தோம்னா தான் வந்து அதை கிளிக் பண்ணுவாங்க. அதான் உண்மை. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடலாம். அதனால் என்னை பொறுத்தளவு ஃபேஸ்புக்கு வந்து நல்லா சம்பாதிக்கலாமா, யூடியூப்பில் சம்பாதிக்கலாமான்றதை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இதோட மெத்தட் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து நம்ம மூளையை நிறைய செலவு பண்ணணும். நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு ஊக் பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, கடைன்னு போயிடலாம். அந்த ஊக் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம்தான். அதனால் அது மாதிரி ஒரே டெக்ஸ்ட் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடிக்கடி வேறு டெக்ஸ்ட் சேனல் மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூஸ்ட் ஆகும். சரிங்களா? அது மாதிரி செட்டிங்ஸ் வந்து ஓயாமல் மாற்றக்கூடாது. அதனால் கரெக்டாக இது பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு நம்மளோட க்ரோம் ஸ்டேஷனில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. அது என்னன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ வாங்க டோட்டலாக யூடியூப் விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் போவோம். ஃபேஸ்புக்கில் போன வரைக்கும் முதலே சொன்னேன் 10,000 இருந்துச்சு. இப்போ வந்து 5,000 ஃபாலோவர் இருந்தால் போதும். அப்புறம் வந்து இதில் வந்து 16 ஹார்ஸ் நம்ம வந்து இது பண்ணணும். அதில் வந்து எப்படின்னா 60 நாளைக்குள்ளே. சரிங்களா? அது மாதிரி ஒரு 5 வீடியோ ஒருத்தான வீடியோ நம்ம போடணும். இது ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. ஏன் தெரியுமா நான் ஃபேஸ்புக்கை பெருசு கிடையாதுன்னு சொல்கிறேன்? ரொம்ப பெருசு தான் ஃபேஸ்புக். நம்மளுக்கு யூடியூப்பில் கூட டக்குன்னு யூடியூப் இதில் போடுறோம் வந்துடுது. ஆனால் யூடியூப்பில் இருந்து நமக்கு வர்றதுன்றது யூடியூப் சைட்லேருந்து நம்மளுக்கு எலிஜிபிள் கிடைக்கணும் கண்டிப்பாக. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஏர்னிங் வராது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பேஜ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம மாற்றணும். ஆனால் யூடியூப்பில் அப்படி கிடையாது. ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபஷனல் ஐடியா மாற்றணும். மாற்றினா மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். மாற்றினோம்னா அதுக்கு 5,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா? அந்த ஃபாலோவர்ஸை நம்ம ரீச் பண்ணால் மட்டும் பத்தாது. யூடியூப்பில் இருந்து நம்மளோட அந்த விதிமீறல்களை நம்ம மீறாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாலிசி ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம எடுக்கணும். எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்க சொல்கிற பாலிசிஸ் எல்லாமே மற்ற தேவையில்லாத கண்டென்ட் போடக்கூடாது. அப்புறம் வந்து இந்த நிறைய கேஸ்ட் பற்றி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்புறம் வைலன்ஸ் ஆனதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சென்டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரீல்ஸ் நம்ம போடலாம். இந்த மாதிரி நிறைய விதமான இது இருக்குது. அதுக்கு எலிஜிபிள் வரணும். உங்களுக்கு ஃபாலோவர் வந்தாலுமே ஃபஸ்ட்டு 500 ஃபாலோவர் அந்த இதில் கேட்கும். அது வந்ததுக்கு அப்புறமா 4வது ஆப்ஷனாக என்ன இருக்குன்னா, அந்த 30 நாளைக்கு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு 500 ஃபாலோவர். அந்த 500 ஃபாலோவருமே 30 நாளைக்கு உங்களுக்கு விடாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டாங்கன்னா அது எலிஜிபிள் ஆகாது. ஆனால் நாள் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாரை வாங்கிட்டோம்னாலே நம்மளுக்கு பெரிய கிஃப்ட்டுங்க. அதை வாங்கிட்டோம்னா அடுத்த வீடியோ நம்ம எப்படி இந்த ஸ்டாரை வாங்கி நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ, ஸ்டார் வாங்கினதை நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அடுத்து வந்து வீடியோ ஸ்டாருக்கு அடுத்து வீடியோ இருக்கும். வீடியோவும் ஃபேஸ்புக்காக பார்த்து தான் இவங்க நல்ல கண்டென்ட்டில் போடுறாங்க, நல்ல வீடியோ போடுற, நல்ல வியூஸ் போகுது, 10Kக்கு மேலே போகுது அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி மெயில் அனுப்புவாங்க. அதை அனுப்புனதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும். வீடியோக்கு அடுத்து போனஸ்லாம் வந்து 50 லட்சம் 60 லட்சம் வரும். நம்ம வீடியோ 50,000 60,000 வரும். நம்ம வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போகிறதுன்றதை பொறுத்து. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரெண்டுலேயும் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது கஷ்டம் எது ஈஸின்றது. ஆனால் ஒரு விஷயங்க, இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா இங்கே ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா, அதே வீடியோவை ஃபேஸ்புக்கில் போய் அப்லோட் பண்ணோம்னா 1000 பேர் பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. எதை வச்சு சொல்கிறேன்னு தெரியுங்களா? நான் ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் பண்ணது இப்போ ஒரு 3 வாரம் தான் ஆகுது. எனக்கு அதில் ஃபாலோவர் எவ்வளோ இருக்காங்க தெரியுமா? 5,000 இருக்காங்க. ஜஸ்ட்டு 3 வாரம். ஆனால் யூடியூப்பில் நான் ஓப்பன் பண்ணது போன வருஷம். இப்போ எனக்கு இருக்கதே 800 சப்ஸ்கிரைபர். 700 சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இருக்காங்க. நானே எக்ஸாம்பிள் இருக்கேன். இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன வீடியோ எடுக்கிறோமோ ரெண்டுலேயுமே ஒன்று தாங்க. நம்ம எடுக்கிற கண்டென்ட் மக்களுக்கு போய் சேரணும், அந்த அளவு இருக்கணும். அதை விட தம்ப்லைன் ரெண்டுக்குமே பக்காவாக கொடுக்கணும். நம்ம ஷார்ட்ஸே எடுத்தாலும் அதுலேயும் நல்ல ஒரு தம்ப்லைனாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ரெண்டுலேயுமே ஏர்ன் பண்ண முடியும்.
என்னை பொறுத்தளவு ரெண்டுமே கஷ்டம்தான். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். கஷ்டப்பட்டிங்கன்னா அதுக்குரிய பலன் நம்மளுக்கு கடவுள் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை என்னடா இவங்க இத்தனை நாள் குக்கிங் வீடியோ அப்புறம் வந்து விலாக் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்களே, திடீர்னு இப்படி போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க நம்ம ஒன்றா ட்ரை பண்ணால் மட்டுமே ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நம்மளோட சேனல் சக்ஸஸ் ஆகும். நிஜமாக அதான் உண்மை. அதனால தான் சரி ஓகே உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.